வணக்கம். இந்த பதிவு ஸ்பெஷல் பாண்டட் வேர்ஹவுசிங் அதை பற்றியது. சென்ற 2 பதிவுகளில் பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுசிங், ப்ரைவேட் பாண்டட் வேர்ஹவுசிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் பாண்டட் வேர்ஹவுசிங். இதுவும் கஸ்டம்ஸ் ஆக்டில் மற்ற 2 பாண்டட் வேர்ஹவுசிங் போலவே இதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் உண்டு. அதாவது செக்ஷன் 58A கஸ்டம்ஸ் ஆக்டில் இருக்கிற பிரிவுப்படி இந்த ஸ்பெஷல் வேர்ஹவுசிங் அமைக்கலாம். மற்ற 2 பாண்டட் வேர்ஹவுசிங் போல் இதற்கும் ரெகுலேஷன்ஸ் உண்டு. இது 2016 ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த ஸ்பெஷல் வேர்ஹவுசிங் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரின்சிபல் கமிஷனருக்கு உண்டு அதிகாரம். அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, கேன்சல் பண்ணுறதுக்கும் அதிகாரம் உண்டு, அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அதிகாரம் உண்டு. ஒரு ஸ்பெஷல் வேர்ஹவுசிங் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரி தகுதியில் இருக்கணும்னு பார்ப்போம். ஒன்று, அந்த வேர்ஹவுசிங் அமைக்கிறவர் இந்திய பிரஜையாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சால்வன்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஒரு பாண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லா பொருட்களுமே டியூட்டி கட்டாமல் இருக்கிற பொருட்கள் அப்படிங்கிறதுனால பாண்டு கொடுக்கணும். அந்த இடமோ இல்லை அந்த பில்டிங்கோ அந்த ஸ்பெஷல் வேர்ஹவுசிங் அமையறதுக்கு தக்கனவாறு இருக்கணும். ஒரு வேர்ஹவுஸ் கீப்பர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்பெஷல் வேர்ஹவுசிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது வெலிடிட்டி பெர்பச்சுவல், அதாவது இதுக்குன்னு இந்த கால வரையறை அப்படிங்கிறது கிடையாது. அது தவிர எவ்வளோ பொருள் நம்ம பாண்ட் பண்ண போகிறோம் ஒரு மதிப்பீடு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருக்கணும். சரி, இந்த ஸ்பெஷல் வேர்ஹவுசிங்கில் என்னென்ன மாதிரி பொருட்கள் பாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, தங்கம், கோல்டு, சில்வர், ப்ரெஷியஸ் மெட்டல், அதாவது ரொம்ப மதிப்புமிக்க உலோகங்கள், பிளாட்டினம், அந்த மாதிரி. இது அது தவிர இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப், இந்த நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்கும். அதெல்லாம் கஸ்டம்ஸ் ஏரியாவில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ், அதுக்கெல்லாம் இங்கேருந்து சப்ளை பண்ண முடியும். தவிர கப்பல், ஏர்க்ராஃப்ட், இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பெஷல் வேர்ஹவுசிங்கில் இருக்க பொருட்களை சப்ளை பண்ணலாம். அது தவிர அம்பாசிடர்ஸ் இருக்காங்க, இந்த வெளிநாட்டு தூதர்கள், அவங்களுடைய ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் வேர்ஹவுசிங் இருக்கிற பொருட்களை விற்க முடியும். ஏன்னா ஒரு அம்பாசிடர் இல்லை ஹை கமிஷன் அப்படி இருந்தால் அவங்களுக்கு ப்ரிவிலேஜ்டு பர்சன்ஸ் அப்படின்னு ஒரு தகுதி இருக்குது. அவங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு பொருள் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் வேர்ஹவுசிங்கில் இருக்கிற பொருட்களை அவங்களுக்கு டியூட்டி இல்லாமல் கொடுக்க முடியும். அப்படி இல்லை, வெளியில் இருக்க நார்மல் ஆளுங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்னா டியூட்டி கட்டிட்டு தான் கொடுக்கணும். சரி, இது என்ன ஸ்பெஷல் வேர்ஹவுசிங் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வருது. பாண்டட் வேர்ஹவுசிங் பார்த்தோம், அதாவது பாண்டடில் ப்ரைவேட், பப்ளிக் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற 2லேயும், அதாவது ப்ரைவேட் மற்றும் பப்ளிக்கில் ஒரு பொருளை உள்ளே வைக்கிறதுக்கோ இல்லை பொருளை அங்கே பாண்டட் வேர்ஹவுஸ் எடுக்கிறதுக்கோ அனுமதி இருந்தால் போகிறோம். ஆனால் இந்த ஸ்பெஷல் வேர்ஹவுஸில் அந்த கஸ்டம்ஸுடைய அதிகாரி இருக்கணும். ஒன்று உள்ளே வைக்கிறது டெபாசிட் பண்ணும்போதோ இல்லை அங்கேருந்து எடுக்கும்போதோ 2 நேரத்துலையும் அந்த ஆஃபீஸர், பாண்ட் ஆஃபீஸர்ன்றவர் இருக்கணும். இதுதான் ஸ்பெஷல் வேர்ஹவுசிங்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ.